கையில் தாலி எடுத்து கொடுக்குற நேரம் தான் எங்களுக்கு நல்ல நேரம். சத்யா, தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு நல்ல நேரம் வேண்டாம், நல்ல மனசு இருந்தா போதும். உன் நல்ல மனசுக்கு அவங்க நல்லாதான் இருப்பாங்க. நீ தாலி எடுத்து கொடு. குடு சத்யா. நீ தாலி எடுத்து கொடுத்து மாக்கான் கல்யாணம் நடக்கும் தானே நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டீங்க. உங்க 2 பேரோட ஆசைய மாப்பிள்ளை நிறைவேற்றி வச்சுட்டாரு. ஏங்க, எவ்வளவு நேரம் தான் மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு? சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க. இரு அம்மா, எல்லாருக்கும் அச்சு தத்து கொடு. ஆசீர்வாதம் பண்ணு சத்யா. என்ன ஆசீர்வாதம் வாங்காத, முதல்ல அத்தையாண்டா அம்மாண்டெல்லாம் வாங்க. போமா. மாக்கா, இது ரவுடி பேபி உனக்காக கொடுத்துட்ட கிஃப்ட். இது ரவுடி பேபி உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணம். கொடுங்க. நீயும் சேர்ந்து கொடு. வாங்கிக்கடா. வாங்கிக்கோங்க. கோயில்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கலான்னு கார்ல வச்சிருந்தேன். அதான் போய் எடுத்துட்டு வந்தேன். தேங்க்ஸ் சத்யா. டேய், அமுல் பேபி, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். தேங்க்யூ. அத்தை, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பழம் பால்லாம் குத்தலாமா? வாங்க போலாம். வாங்க போலாம். அமுல் பேபி வாங்க. மாக்கான் கல்யாணத்துக்காக சத்யா பிரபு போட்ட கோட்டை தாண்டி போயிடுவா. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு நினைச்சோம். ஆனா சத்யாக்காக மாக்கானோட கல்யாணத்தை வீட்லயே வச்சுட்டா. அது மட்டுமா, பாலும் பழம் வேற கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. விட்டா விருந்து வச்சே அனுப்பிடுவாங்க போல இருக்க. இப்ப ஏதோ மிஸ் ஆகி போயிருச்சு. நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமல போயிடும். ஓகே, நாளைக்கு பார்த்துலாம். அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோட கைட்லைன் வேல்யூ என்னன்னு பார்த்துங்க. ஓகே, சரி, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பேசுறேன். சரி, நான் மார்னிங் கூப்பிடுறேன். குட் நைட். ரவுடி பேபி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் அமுல் பேபி,
நான் உன்னை பார்க்க கூடாதா? நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லல. ம். ஆனா நீங்க என்ன அப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுல்ல. போ அமுல் பேபி. ஆ? செம்ம. ம். ம்? ரொம்ப தேங்க்ஸ் அமுல் பேபி. என்னங்க ஆச்சு? இப்ப எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல, நான் ஆசைப்பட்ட மாதிரியும் மாக்கா ஆசைப்பட்ட மாதிரியும் இன்னைக்கு மாக்கா கல்யாணத்தை நத்தி வச்சல, அதுக்குதான். ரவுடி பேபி, இதுக்கெல்லாம் இதுக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலி நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும்? மாக்கா கல்யாணத்துல கலந்துக்க முடியலன்னு நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு நல்லா தெரியுங்க. நியாயமா மாக்கா கல்யாணத்தை நீங்க தான் பக்கத்துல இருந்து நடத்தி வச்சிருக்கணும். எனக்காக மனசுக்குள்ள ஆசையை மறைச்சு வச்சுக்கிட்டு நான் போட்ட கொட்டை தாண்டாம வீட்டுக்குள்ளே இருந்தீங்களே, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். இந்த விட அமுல் பேபி. ரவுடி பேபி, ம்? என்ன உங்க ரைட் லெக்ல மெட்டியே காணோம்? ஆமா, நானே இப்பதான் பாக்குறேன். கொஞ்சம் லூசா இருந்துச்சு, எங்கேயாவது கலந்து வந்திருக்கும் பொழுது. ஆ? என்னது கல்டு வந்துருச்சா? என்னங்க இப்படி சொல்றீங்க? சரிங்க, நான் எங்க இருக்கேன் தேடி பார்த்துட்டு வரேன். எங்க போச்சு? எங்கேயாவது இருக்குதான்னு பாப்போம். ரவுடி பேபி, கிடைச்சிருச்சு. சூப்பர் அமுல் பேபி. எங்க இருந்துச்சு? அது இந்த ஹால்ல சோஃபா கீழ இருந்துச்சுங்க. பரவாயில்ல, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டியா. தேங்க்யூ. சூப்பர். சரி சரி கொடுங்க. தலை கட்டுங்க. நானே உங்களுக்கு அழகா போட்டு விடுறேன். சத்யா, அத்தா. நீ அத்தா சொல்லுங்க அத்தா. கிச்சனை இன்னைக்கு கிளீன் பண்ணும்போது இது கீழே கடந்தது. இது ஒண்ணுதான்னு பாரு. ஆமாத்தா, இது என்னோட மெட்டி தான். லூசா இருந்தா கொஞ்சம் வளைச்சு போட்டுக்கோ. சரி அத்தா, நான் வளைச்சு போட்டுறேன். தேங்க்யூ மீ. இதுதான் என் விரல்ல இருக்கிற மெட்டி. பாக்கிறதுக்கு பழசா இருக்குது. உன் கையில இருக்கிறது என்னது? பல பலன்னு புதுசா எங்க இருந்து வந்தது சொல்லு சொல்லு. அது வந்து ஏங்க, இது தொடச்ச மெட்டி, அது தொடக்காத மெட்டிங்க. ஆமாங்க. நீ முதல்ல தொடச்சுக்கோ, ரொம்ப வலி. இஸ் இட்? தேங்க்ஸ்ங்க. அமுல் பேபி, இந்த மெட்டி உனக்கு ஏது? உண்மையிலே சோபா கடையில இருந்தா கச்சுது? அது இல்ல ரோடி பேபி, நான் வீடு ஃபுல்லா நல்லா தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே இந்த மெட்டி கிடைக்கல. அதான் கடைக்கு ஓடி போய் சாத்தியிருந்த கடையை திறக்க வச்சு உங்க காலில் இருந்த மெட்டி மாதிரியே பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ஏன் அமுல் பேபி இவ்வளவு கஷ்டம்? நான் தான் காலில் தேடிடலான்னு சொன்னேன்ல. ரோடி பேபி, உங்க காலில் மெட்டி இல்லாம இருந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான். ரோடி பேபி, உங்களுக்கு இந்த புது மெட்டி போட்டு விடவா இல்ல இந்த பழைய மெட்டியை போட்டு விடவா? எனக்காக கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துக்கிறல்ல, அதனால நீ வாங்கிட்டு வந்த இந்த புது மெட்டியை போட்டு விடு.
ஐயோ ஐயோ அமுல் பேபி சட்டை அந்த காம்பவுண்டுக்குள்ள விழுந்துச்சே. சரி நல்ல வேலை கோட்டை தாண்டி இருப்பேன். அமுல் பேபி சட்டை வேற அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்துச்சு. கோட்டை தாண்டி வெளியே போகாம எப்படி எடுக்கிறது? வீட்டுல வேற யாருமே இல்ல. சௌமியா உண்ட சொல்லலாம். சௌமியா சௌமியா சொல்லுங்க அண்ணி. உன் அண்ணன் சட்டை அத்தை வீட்டு காம்பவுண்டுக்குள்ள போய் விழுந்துச்சு. என்னால கோட்டை தாண்டி போக முடியல. நீ கொஞ்சம் வந்து அந்த சட்டை எடுத்துக்கூடா. அண்ணி வந்துட்டேன் அண்ணி. ஐயோ அண்ணி சீரியஸா கூப்பிடுறாங்களா இல்ல என்ன பாக்குறதுக்காக இப்படி கூப்பிடுறாங்களா? எதுவா இருந்தாலும் நாம அங்க போக கூடாது. இல்ல அண்ணி நான் வெளியே வரமாட்டேன். உங்களை பார்க்கவும் மாட்டேன். நான் என்ன பாக்குறதுக்கு கூப்பிடல. மாடியில காய் போட்டு வச்சிருந்த உன் அண்ணன் சட்டை காத்துல பறந்து போய் அத்தை வீட்டு காம்பவுண்ட்ல விழுந்துச்சு. அத எத்தனை வாரத்துக்கு தான் உன்னை கூப்பிடுற சௌமியா? கொஞ்சம் வாயா. சாரி அண்ணி என்னால வர முடியாது. அடம் முடியாத சௌமியா, வீட்டுல யாருமே இல்ல. என்னால போக முடியாதுன்னு தானே உன்னை நான் கூப்பிடுறேன். பெரியம்மா வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கட்டும். நான் வெளியே வந்தா உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் வரமாட்டேன். என்ன இந்த சௌமியா எவ்வளவு பிடிவாத மாதிரி இருக்கா? இந்த சட்டையை நான் எப்படி எடுக்கிறது? நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமேம்மா. என்னையா சொல்ற? வீட்டுல யாரு இல்லைன்னு சத்யா கோட்டை தாண்டி போக பார்த்திருக்கா. இந்த நேரம் பார்த்து நம்ம வந்ததுனால யோசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கொஞ்சம் லேட் என்ட்ரி கொடுத்திருந்தா சத்யா வெளியில போயிருப்பா. பிரபு கிட்ட நம்ம மாட்டி விட்டுருக்கலாம். கரெக்டா என்ட்ரி கொடுத்து தப்பு பண்ணிட்டோமே. சரி வா போய் பேசலாம். என்ன வீட்ல யாரும் இல்லைன்னதும் அப்படியே கோட்டை தாண்டி போயிடலான்னு பாத்தியா? கோட்டை தாண்டி போறதா இருந்தா நான் எதுக்கு அண்ணியாரே யோசனை பண்ணிடுறேன். லட்சுமண கீழ்ச்ச கோட்டை சீதை தாண்டினதுனால என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? அது எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தெரியும். அது இருக்கட்டும், நீ இந்த கோட்டைக்கிட்ட நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? மொட்டை மாடியில காய போட்ட அமுல் பேபி சட்டை அடுத்த காம்பவுண்ட்ல போய் விழுந்துச்சு. அதை எடுக்க வந்தா கோட்டை தாண்டி போக கூடாதுன்னு இங்கே நின்ட்டேன். நீங்க கொஞ்சம் அந்த சட்டையை எடுத்து கொடுக்க முடியுமா? நாங்க என்ன நீ வச்ச ஆளா உனக்கு வேலை செய்யறதுக்கு? நான் எடுத்து கொடுக்க முடியாது. உனக்கு வேணும்னா நீயே போய் எடுத்துக்கோ. ஓஹோ, என்ன கோட்டை தாண்ட வச்சு அமுல் பேபி ஆண்ட போட்டு கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? நடக்காது ராஜா. அப்போ அடுத்த காம்பவுண்ட்ல விழுந்த சட்டையும் உனக்கு கிடைக்காது. கோட்டை தாண்டி போகாம நான் பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிற அமுல் பேபி சட்டையை எடுத்து காட்டுறேன். கோட்டை தாண்டாம நீயும் எப்படி எடுக்கிறன்னு நாங்களும் பாக்குறோம். வாட்ச்மேன், சொல்லுங்கம்மா. நாம அமுல் பேபியோட சட்டை அதோ அந்த பக்கமா உளுந்து கிடக்குது, கொஞ்சம் எடுத்துன்னு வரீங்களா? சரிங்கம்மா. அனிமா, மண்டையில இருக்கிற கொண்டே மறந்துட்டேமேமா. யாரு? யார் நீங்க?
வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். யார் இவரு? அடடே. வணக்கம் சத்யாம்மா. வணக்கம். நான் எக்ஸ்எம்எல்ஏ நடராஜன். என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷன் சமயத்தில் தான் ஓட்டு கேட்டு இப்படி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் வைப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கூட இல்லையே, நான் எதுக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. காலேஜில் படிக்கிற என் பையன் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணுக்கிட்ட மூஞ்சியில் ஆசீர்வதித்துறேன்னு சொல்லி விளையாடிருக்கான். மற்றவங்க மாதிரி சத்யாவும் வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு என் பையனை எல்லார் முன்னாடியும் அடித்து அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. போயும் ஒரு பொம்பளை கையால் அடி வாங்கியிருக்கேன்னு காலேஜில் என் பையனை எல்லாரும் கேவலமாக பேசியிருக்காங்க. அது அவனுக்கு அவமானமாக போயிருச்சான். அதனால என் பையன் அடி வாங்கின அதே பஸ் ஸ்டாப்பில் வச்சு சத்யாவை அவன் கையால் அடிக்கணும்னு ஆசைப்படுறான். சத்யாவுக்கு ஏழ்ற எக்ஸ்எம்எல்ஏ ரூபத்தில் வந்திருக்கு. அதனால சத்யா பையன் கூட வந்து என் பையன் கையால் அடி வாங்கிட்டு வந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன சொல்றீங்க? ஐயோ, என்ன பேசுறீங்க? அதை விட நான் ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி சரியா பிரச்சனை சால்வ் ஆயிரும். உன் பொறுக்கி பையனை விஷம் வச்சு கொன்று. சத்யா